Welcome to the mega comparison of iPads in 2025. ஸோ நமக்கு 2025ல ஆப்பிளோடைய லைனப்பில் ஐபேட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆப்பிளோடைய சேல்ஸ் எல்லாமே இப்போ ட்ரைவ் அப் ஆகிட்டு வருது பிகாஸ் ஆஃப் த ஐபேட்ஸ். ஸோ நமக்கு இப்போ இந்த ஐபேடில் வாங்கணும் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐபேட் 11 ஜென்ரேஷன், ஐபேட் ஏர், ஐபேட் ப்ரோ, அப்புறம் வந்து ஐபேட் மினின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எந்த ஒரு 2 கம்பேரிசன் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா 30,000 rupeesக்கு இந்த ஐபேட் 11 ஜென்ரேஷனையும் அண்ட் கம்பேர்ட் டு த டாப் ஆஃப் த லைன் ஐபேட் ப்ரோ M4. இப்போ இந்த ஐபேட் ப்ரோவும் இப்போ இந்த ஐபேட் 11 ஜென்குள்ளே இருக்கிற ரியல் வேர்ல்ட் டிஃப்ரென்சஸ் நமக்கு நேராக யூஸ் பண்ணும்போது சில டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா, ஸ்பெக் ஷீட் தாண்டி. அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து எந்த யூடியூபருமே வந்து சொல்ல மாட்டாங்க, வில் ஜஸ்ட் டூ த ஸ்பெக்ஸ். ஆனால் எனக்கு ரியல் வேர்ல்டாக நான் யூஸ் பண்ணல, நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன், என்னென்னலாம் எனக்கு டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சுது, எதெல்லாம் ஒரு அப்கிரேடாக தெரிஞ்சுது, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா. யூ கேன் டெஃபினெட்லி சேவ் சம் மனி ஆன் பையிங் திஸ் 11 ஜென் ஐபேட். ஸ்பாயிலர் அலர்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் அரவிந்த் அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்குது பிபிஏ சேனல். லெட்ஸ் பிகின். ஸோ இந்த ஐபேட் 11 ஜென் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அரௌண்ட் 30,000 rupeesக்கு நீங்கள் இந்த ஐபேட் 11 ஜென் வாங்கலாம். அதே இந்த ஐபேட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 99,900 பேஸ் மாடல். இட் கம்ஸ் 256 GB ஆஃப் ஸ்டோரேஜ். இது வந்து 128 GB ஆஃப் ஸ்டோரேஜ். ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்பெக்ஸ் சொல்லிடுறேன், ப்ரைஸ் சொல்லியாச்சு. ஸ்பெக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் 11 ஜெனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா A16 பயோனிக் சிப்செட். ஸோ A16ன்றது வந்து ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் இருந்த ஒரு சிப்செட். அந்த சிப்செட்டை தான் வந்து இப்போ ஆப்பிள் இந்த ஐபேட் பேஸ் ஐபேடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆப்பிள் பென்சில் ஃபர்ஸ்ட் ஜென் சப்போர்ட்டும் ஆப்பிள் பென்சில் USB-C சப்போர்ட்டும் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஜென் கம்பேர் பண்ணும்போது 0.1 inches இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து 11 inchஸில் நமக்கு கிடைக்குது. அதே தான் ஐபேட் ப்ரோவும் 11 inches தான். ஆனால் ஐபேட் ப்ரோக்கான ஸ்பெக்ஸ் வரும்போது சொல்கிறேன். அண்ட் இட் ஹஸ் 6 GB ஆஃப் ரேம். அண்ட் பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 hours ஆஃப் வீடியோ ப்ளேபேக் சொல்லியிருக்காங்க ரெண்டுத்துலேயுமே. ஸோ பேட்டரி லைஃப் வந்து மோஸ்ட்டாக சேமாக தான் இருக்கும் இன் ஆல் ஐபேட்ஸ் கம்பேரிட்டிவ்லி. நீங்கள் பேட்டரி லைஃப் வந்து ஐபேட் ப்ரோவில் நிறையா இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறேன்னா ஐபேட் 11 ஜென்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் டச் ஐடி சென்சர்ஸ் வந்துடும். 2 ஸ்பீக்கர் தான் வரும். ஆனால் டாப் அண்ட் பாட்டம் ஃபயரிங் 2 ஸ்பீக்கர்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் இட்ஸ் pretty much it. கேமரா வைஸ் பார்க்கணுன்னா இட் ஹஸ் a 12 megapixel கேமரா விச் சப்போர்ட்ஸ் 4K வீடியோஸ் as well. அண்ட் கேமரா பற்றி நம்ம அதிகமாக வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம், ஏன்னா கேமரா பற்றி பேசும்போது நான் அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சென்டர் ஸ்டேஜ் கேமரா 12 megapixel, அதுவும் இப்போ நமக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் கிடைக்குது. ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெக்ஸ் ஃபார் ஐபேட் 11 ஜென். அண்ட் அப்படியே இங்கே வந்தோன்னா ஐபேட் ப்ரோ. ஸோ இந்த ஐபேட் ப்ரோவில் இருக்கிறது M4 சிப்செட், ஒரு மேக் லெவல் ஆஃப் சிப்செட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் த லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் சிப்செட் இன் ஆப்பிள் லைனப். ஸோ M4 சிப்செட் வருது, 8 GB ஆஃப் ரேம் கிடைக்குது. உங்களுக்கு வந்து ரியர் கேமரா 12 megapixel, கீழே லைடார் சென்சார், ஃப்ளாஷ் கிடைக்குது. லைடார் சென்சாரும் உங்களுக்கு ஃப்ளாஷும் இதில் வராது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 11 inches. ஸோ டிஸ்பிளேயில் தான் இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதோடைய டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 11 inches, 120 Hz, ProMotion, Tandem OLED டிஸ்பிளே. இதில் இருக்கிறது வந்து LCD. 11 ஜெனில் இருக்கிறது LCD டிஸ்பிளே. ஆனால் அதுவே இந்த ஐபேட் ப்ரோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா Tandem OLED ProMotion டிஸ்பிளே. ஸோ OLEDன்றதுனால அந்த OLEDக்கான சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்ல. இப்போ வந்து பிரைட் கான்ட்ராஸ்ட் இருக்கிறது, கலர்ஸ் நல்லா டீட்டெயில்டாக நல்லா கிறிஸ்பாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இது ஒயிட் P3 கலர் கேமெட் வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து அது சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் காட்டுறேன். என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ProMotion 120 Hz, ஸோ ஸ்மூத்தர் ஸ்க்ராலிங் இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த OLEDக்கான ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். கண்ணுக்கு வந்து ஐ லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது OLED நம்ம பார்க்கும்போது, மோஸ்ட்டாக நைட் டைம்ஸில் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இதில் வந்து நமக்கு அந்த OLEDலேருந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி 8 GB ஆஃப் ரேம். பேட்டரி லைஃப் வந்து எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். அண்ட் இதில் ஸ்பீக்கர் வைஸ் பார்க்கும்போது இந்த டாப்பில் 2 ஸ்பீக்கரும் பாட்டமில் 2 ஸ்பீக்கரும் கிடைக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் சிஸ்டம் இதில் வரும். ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு ஐபேட் 11 ஜென். ஏன்னா இட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2 ஸ்பீக்கர்ஸ் மோர் தென் ஐபேட் 11 ஜென். அண்ட் பெசல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல இதில் இருக்க பெசல் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ தட் இஸ் pretty much it for the specs of ஐபேட் 11 ஜென் அண்ட் ஐபேட் ப்ரோ. ரியல் வேர்ல்டு ஸ்பெக்ஸ்னே சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம இந்த கம்பேரிசனை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசைன், நெக்ஸ்ட் டிஸ்பிளே, அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப், கேமரா, கேமிங். இதுவும் சொல்கிறேன் நான். கேமிங்க்கும் எது வந்து சூட்டபுள்னு சொல்கிறேன். ஏன்னா நிறையா PUBG பிளேயர்ஸ், பேட்டில் அப்படின்னா BGMI பிளேயர்ஸ்,
நீங்கள்லாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கும் எந்த ஐபேட் வாங்கினா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐல் கோ வித் ஐபேட் ப்ரோ ஃபார் டிசைன். கையில் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்லிம்னஸ் உங்களுக்கு தெரியும். ஆப்பிள் ஹாஸ் மேட் திஸ் ஐபேட் ப்ரோ வெரி மச் ஸ்லிம்மர். இது வந்து 5.8 மில்லிமீட்டர்ஸ் தின்னுது, ரொம்ப தின்னாக இருக்குது கையில் எடுக்கும் போதே. ப்ளஸ் இட் ஃபீல்ஸ் ரியலி லைட் வெயிட் இன் ஹேண்ட். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா திஸ் வில் பி லைக் தின் ஷீட் ஆஃப் கிளாஸ் தான் சொல்லணும். இட்ஸ் லைக் மேஜிக்கல் ஷீட் ஆஃப் கிளாஸ் இந்த ஐபேட் ப்ரோன்றது. ஸோ டிசைன் வைஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த லைட்னஸ் ஐ வில் கிவ் த மார்க் டு ஐபேட் ப்ரோ. ஐபேட் 11 கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் தின்னர் பெசல். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கான டிஃப்ரென்ஸை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தட்ஸ் ஃபார் த டிசைன். உங்களுக்கு வந்து இதில் ஃபேஸ் ஐடி கிடைக்கும், இதில் டச் ஐடி தான் கிடைக்கும். ஸோ அந்த சேம் டாபிக் ஃபார் ஐபேட் 11 Gen வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் த திக்னஸ். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கம்பேர்ட் டு ஐபேட் ப்ரோ. இது வந்து கையில் எடுத்து யூஸ் பண்ண கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட திக்னஸ் இட் இஸ் லாட் கம்பேர்ட் டு ஐபேட் ப்ரோ. நீங்கள் ஐபேட் ப்ரோ பக்கத்தில் வைக்கலன்னா யூ டோன்ட் ஃபீல் தட் டிஃப்ரென்ஸ். பட் கம்பேரிசன் நம்ம பண்ணோன்றனால இட் இஸ் வெரி மச் திக்கர். ஸோ உங்களுக்கு இங்கே வச்சு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டதோடைய திக்னஸும். ஐபேட் ப்ரோ இஸ் லிட்ரலி ஆஃப் த சைஸ் ஆஃப் ஐபேட் 11 Gen. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். யா, ஸோ ஐபேட் 11 Gen இஸ் லிட்டில் பிட் திக்கர். அது மட்டும் இல்லாமல் இதோடைய பெசலுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகம் கம்பேர்ட் டு ஐபேட் ப்ரோ. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் வெயிட்டாலாம் இல்லை. இது வந்து சின்ன குழந்தைங்க கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு மிஸ் ஜட்மெண்ட் உங்களுக்கு வர வேணாம். ஏன்னா நான் இது குழந்தைக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க லிட்டில் கிட்ஸ்க்கு அப்படின்ட்டு. தே கேன் ரியலி யூஸ் இட். அண்ட் இது வந்து அந்தளவுக்கு வெயிட் தெரியல கம்பேர்ட் டு ஐபேட் ப்ரோ. கம்பேர் பண்ணும்போது தான் வெயிட் தெரியுது. ஆனால் நார்மலாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோன்னா யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் இட். ஸோ தட்ஸ் pretty much it for the design. அண்ட் ஸோ டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் 11 Genக்கும் இந்த ஐபேட் ப்ரோக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நான் ஸ்மூத்னஸ் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். இது வந்து 60 Hz வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக வந்து இதுவாகிற மாதிரி இருக்கும். அதே டைம் வந்து இந்த ஐபேட் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஸ்க்ரால் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆர்டிகல்ஸ் படிக்கும் போது இல்லை வெப் பேஜ் ஸ்க்ரால் பண்ணும்போது ஐபேட் ப்ரோ வில் ஃபீல் ஈவன் மோர் ஸ்மூத்தர். இப்போ நீங்கள் எதாவது ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் சீரீஸ் அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்க, ப்ரோ எதாவது வச்சுருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஸ்க்ராலிங்கில். ஸோ இந்த ஸ்க்ராலிங்கில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இட்ஸ் அ பிட் ஸ்லோ ஆன் திஸ் ஐபேட் 11 Gen. அதே ஐபேட் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பிட் ஸ்மூத்தர். ஸோ உங்களுக்கே தெரியுது பாருங்கள், நான் ஐபேடில் வந்து ரொம்ப ஸ்க்ரால் பண்ணால் தான் கீழே வரைக்கும் போகுது. அதே ஐபேட் ப்ரோவில் ஒரே ஸ்க்ரால் பண்ணாலே வந்து மேலே வரைக்கும், அதாவது நிறையா ஸ்க்ரால் பண்ண முடியுது பேஸ்ட் ஆன் ஹவு மச் எஃபர்ட் யூ புட். இன் ஐபேட் 11 Gen நிறைய எஃபர்ட் போட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் ஐபேட் ப்ரோவில் சின்ன எஃபர்ட் போட்டாலே இட்ஸ் ஜஸ்ட் ஸ்க்ராலிங் வெரி மச் ஃபாஸ்டர். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த ஐபேட் 11 Genக்கும் இந்த ஐபேட் ப்ரோக்கும் கம்பேர் பண்ணும்போது. பட் ரியல் டே டு டே லைஃப் யூசேஜில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரியல் டே டு டே லைஃப் யூசேஜில் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் வந்து சைட் பை சைடு வச்சு பார்க்கல அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஐபேட் 11 Gen மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்குள்ளே போகிறீங்க, யூ வாண்ட் டு ஸ்க்ரால் சம்திங் அப்படின்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு வந்து தெரியாது. யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் இட். நீங்கள் வந்து ஓகே இப்போ நான் ஐபேட் ப்ரோ வாங்கினா தான் எனக்கு ஐபேட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இப்போ நான் இதை மட்டும் தனியாக எடுத்து யூஸ் பண்ணும்போது when I just scroll this எனக்கு டிஃப்ரென்ஸே பெருசாக தெரியல. இட்ஸ் ஸோ ஸ்மூத். ஆக்சுவலி iOS வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆப்டிமைசேஷன் நமக்கு தரதுனால என்னால் இது அப்படியே இதை மட்டும் தனியாக வச்சுட்டு கூட என்னால் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே அதில் தெரியல. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் ஸ்பெக்ஷீட்டில் இருக்கிறது. ஸ்பெக்ஷீட்டில் இல்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, when I watch video on this iPad Pro அண்ட் ஐபேட் 11 Gen நான் வந்து டிராஸ்டிக்கலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஆனால் அதுதான் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஏதாவது கண்டென்ட் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் கன்சம்ஷனுக்கு தான் நம்ம மோஸ்ட்டாக ஐபேட்ஸே வாங்குவோம். ஸோ நம்ம இந்த ஐபேட் வாங்கும்போது எனக்கு வந்து தோணுது என்னென்னா, நான் ஒரு பையராக இருக்கும்போது சரி ஐபேட் 11 Gen வாங்க வேணாம், இதில் வந்து எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் 120 Hzம் இல்லை, ப்ரொமோஷனும் இல்லை, ஓஎல்இடியும் இல்லை, நம்ம ஏன் வந்து அதை போய் வாங்கிட்டு நம்ம ஐபேட் ப்ரோ வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஐ ஸ்ட்ரெச் மை பட்ஜெட். ஸோ 30,000 எங்கே இருக்குது, அதே பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh எங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஐபேட் 11 Gen 3 வாங்கலாம் கம்பேர்ட் டு த ப்ரைஸ் ஆஃப் ஐபேட் ப்ரோ. ஸோ உங்கள் ஃபேமிலி இருக்க எல்லாருமே நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஃபார் 1 ப்ரைஸ் ஆஃப் ஐபேட் ப்ரோ. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் என்னென்னா எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்கும், டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு. உண்மையை சொல்ல போனால் அதுதான் இல்லை. ஐ வில் ஷோ யூ த டிஃப்ரென்ஸ் வேர் இட் ரியலி மேட்டர்ஸ். எங்கே அப்படின்னா, இப்போ இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு I will type HDR video.
ஸோ இதுவுமே வந்து ஒரு ஹெச்டிஆர் வீடியோ, 2 வீடியோவுமே அட் டைமில். ஸோ இந்த ஹெச்டிஆர் வீடியோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க பிளாக்ஸ்லாம் நல்ல பிளாக்காக இருக்கும். இதில் வந்து இந்த மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் தெரியும். ஸோ இந்த பார்டர்ஸ் வந்து க்ரே கலரில் இருக்கும். ஆனால் இந்த ஐபேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும். ஆனால் இந்த கிளாரிட்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா இந்த க்ரே கலர்? ஆம்பியன்ட் மோட் கூட ஆன் ஆகிருக்கலாம். ஆம்பியன்ட் மோட் ஆஃப் பண்ணிவிடும். ஆம்பியன்ட் மோட் ஆனில் இருக்குது இதில். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஹனிகோம்லாம் டீட்டெயில்ஸ் ரெண்டுத்துலையுமே நோட்டீஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்துலையுமே சிமிலராக தான் இருக்கும். இந்த கிரேயிஷ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எல்சிடி பேனல், ஓஎல்இடியில் வந்து பிளாக் எல்லாமே நேச்சுரல் பிளாக்காக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்க பிக்சல் எல்லாத்தையும் அந்த பேனல் ஆஃப் பண்ணிடும். இது வந்து பேக்லிட். ஸோ உங்களுக்கே தெரியுதா டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக வந்து நோட்டீஸே ஆகாது உங்களுக்கு இந்த ஐபேடுக்கும் கம்பேர் பண்ணும்போது. இந்த ஒரு 30,000 ஐபேடே என்ன ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுன்னு பாருங்கள் கம்பேர்ட் டு 1 lakh ஐபேட். ஆல்மோஸ்ட் சிமிலர் கிளாரிட்டி தான். உங்களுக்கு ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அது உங்களால் வந்து டே டு டே லைஃப்பில் நோட்டீஸ் பண்ணவே முடியாது. நார்மல் பீப்புளுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலையா, ஓகே ரெண்டுமே சேமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வருது இந்த வீடியோ இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிவிடும். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து எவிடெண்ட்டாகவே தெரிஞ்சது எனக்கு. இதில் ஹெச்டிஆர் பாருங்கள், ஹெச்டிஆர் பீக் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் ஹெச்டிஆர் சப்போர்ட் கிடையாது. இந்த வீடியோ வந்து ரியல் ஹெச்டிஆர் ஒரு வீடியோன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போ இந்த சிங்கம்லாம் பார்த்திங்கன்னா சிங்கத்தோட இதெல்லாம் இந்த இடத்துல வந்து டீட்டெயில் நல்ல கிளாரிட்டியாக தெரியுது ஐபேட் ப்ரோவில். அதே வந்து ஐபேட் 11 அந்த இடத்துல கிளாரிட்டி இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிரைட்டரான அந்த ஹெச்டிஆர்னா என்னென்னா அந்த பிரைட்டரான ஏரியாஸை வந்து சாஃப்ட் பண்ணி அதில் இருக்க டீட்டெயிலை காட்டும். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து நமக்கு இந்த ஐபேட் ப்ரோ 11 கிடைக்குது. அது வந்து நமக்கு இதில் கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சில் நிறையா தெரியுதா, இதில் அந்த மாதிரி ஆரஞ்சே தெரியல பாருங்கள் இந்த ஐபேடில். அதே மாதிரி இதில் வந்து அந்த ஃபர்லாம் நல்லா உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியுது இந்த ஐபேட் ப்ரோ 11. இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வாஷ்ட் அவுட். இந்த ஏரியாவில் நமக்கு டீட்டெயிலே தெரியல மோஸ்ட்டாக. அதே ஐபேடுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தனித்தனியாக அந்த இதோடைய டீட்டெயில்ஸ் நமக்கு நல்லா வந்து ப்ரிசர்வ் ஆகுது. ஸோ அங்கே தான் இந்த ஒயிட் P3 கலர் கேமெட் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. இதில் ஒயிட் P3 கலர் கேமெட் சப்போர்ட் இருக்குது, இதில் இல்லை. ஸோ அதனால் என்ன அப்படின்னா 25% மோர் கலர்ஸை வந்து ஐபேட் 11 விட ஐபேட் ப்ரோ வந்து கொடுக்கும் ஒயிட் P3 கலர் கேமெட் இருக்கிறதுனால. அதே ஐபேட் 11 அந்த ஒயிட் P3 கலர் கேமெட் இல்லாததுனால நமக்கு அந்த எக்ஸ்டென்சிவ் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்காது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர இது வந்து எப்போ எவிடென்ட்னா நீங்கள் ஹெச்டிஆர் வீடியோஸ் பார்க்கும்போது தான். ஹெச்டிஆர் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். அது சைட் பை சைடாக வச்சு பார்க்கும்போது. அதே நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் கன்சியூம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ தட் இஸ் ஃபார் த டிஸ்பிளே. நீங்கள் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி ஓடிடிஸ்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஐபேட் 11 போதுமானது கண்டென்ட் கன்சப்ஷன் எல்லாத்துக்குமே. இதே நீங்கள் நிறைய ஹெச்டிஆர் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த ஐபேட் ப்ரோ 11 வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டியாக வரும். ப்ளஸ் வந்து அந்த ஹெச்டிஆர் கண்டென்ட் ஒயிட் கலர் P3 கலர் கேமெட் நல்ல ஒரு ரிச் கலர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் த ஐபேட் ப்ரோ 11. ஆனால் நார்மல் பீப்புளுக்கு அந்த ரிச் கலர்ஸும் வரும், கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலான ரிச் கலர்ஸ் இதில் காட்டும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கண்டென்ட் கன்சப்ஷன், தமிழ் கண்டென்ட் கன்சப்ஷன், தமிழ் மூவிஸ், மற்றபடி நீங்கள் ஹாலிவுட் எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து தேவை கிடையாது. அதுக்காக நீங்கள் வந்து இப்போ ஓடிடி தளத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் நார்மல் பிளான், பேசிக் பிளான்லாம் போட்டிருக்கேன், எல்லா ஓடிடி கன்சப்ஷனும் ஆன் தி கோவில் நான் பார்க்கணும் அப்படின்னா ஐபேட் 11 இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் தட். அண்ட் ஐபேட் ப்ரோ வந்து நைட்டில் வந்து பிரைட்னஸ் வந்து இதில் இருக்க பிரைட்னஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கம்மியாகும். ஸோ இதில் இருக்க பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாக டிம்மாக வச்சுட்டு கூட பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு நைட்டில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் வந்து இந்த OLED ஐபேட் ப்ரோவில் இருக்குது. ஸோ இந்த 2 கம்பேரிசனில் இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸு. இதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பேசினேன் இல்லையா, இந்த டிஸ்பிளே மட்டும் தான் மெயினான டிஃப்ரென்ஸு. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைனர் நெக்லிஜிபிள் டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுத்துக்குமே. ஸோ ஐ won't recommend spending more money like 3 times of the iPad 11th gen money to iPad Pro other than display. உங்களுக்கு டிஸ்பிளே OLED வேணும்னா மட்டும் iPad Pro வாங்கலாம். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப், கேமரா எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த iPad 11 போதுமானு பார்ப்போம். ஏன்னா இப்போயே சொல்லிட்டா எப்படி. ஸோ வாங்க பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் இருக்குது A16 Bionic
6 GB of RAM. இதில் இருக்கிறது M4 chipset. A16ஓட பல மடங்கு பவர்ஃபுல்லான M4 chipset with 8 GB of RAM. ஸோ எப்படி இருக்குது பார்த்துடலாமா? ஸோ பெர்ஃபார்மன்ஸில் டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்றது பார்ப்போம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸில் நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே ஆப்ஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது iPad 11 Gen கம்பேர்ட் டு iPad Pro அப்படின்ட்டு. ஸோ நம்ம டே டு டே ஆப்ஸில் ஃபஸ்ட் எல்லா ஆப்ஸும் கிளியர் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். எந்த ஆப்ஸும் மெமரியில் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சஃபாரி ஓப்பன் பண்ணுவோம். எது ஃபாஸ்ட்னே தெரில. ஸோ திரும்பி இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சஃபாரி ஓப்பன் பண்ணலாம். iPad 11 Gen ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மியூசிக் ஓப்பன் பண்ணுவோம். இது ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இது வந்து சின்ன மில்லி செகண்ட் தான் iPad 11 Gen வந்து டிஃப்ரென்ஸில் இருந்தது. ஜஸ்ட் சின்ன மில்லி செகண்ட். அது வந்து ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஸோ கேலண்டர் இதுதான் ஃபாஸ்ட்டாக இருந்தது iPad 11 Gen. நார்மல் ஆப்பிள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவோம். iPad Pro வாஸ் ஃபாஸ்டர். இது வந்து சின்ன ஒரு 2-3 மில்லி செகண்ட் டிலேயில் இருந்தது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் டே டு டே ஆப்ஸில். அதே நம்ம வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். போத் ஆர் சேம், நெக் அண்ட் நெக். அப்போ A16யும் M4னால் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் M4 ப்ராசர் இஸ் வெரி மச் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு A16 அப்படின்ட்டு. ஆனால் டே டு டே யூசேஜில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே நமக்கு வந்து தெரியல. ஸோ உங்களுக்கே தெரியுதா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பெருசாக இல்லை அப்படின்ட்டு. இப்போ நம்ம Amazon ஓப்பன் பண்ணுவோம். இங்கே Amazon ஓகே, திஸ் இஸ் ஃபாஸ்டர். ஆனால் நேற்று நான் டெஸ்ட் பண்ணும்போது iPad 11 Gen ஃபாஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு தெரில. தட்ஸ் அ கிளியர் வின் ஃபார் iPad Pro. நம்ம இன்னொரு தடவையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஏன் அப்படின்னு. ஸோ திஸ் டைம் தே ஆர் போத் நெக் அண்ட் நெக். ஓகே ஃபைன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நாங்கள் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வருது, பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் வரல. ஸோ இப்போ நம்ம கேம்ஸ்க்கு ஓப்பன் பண்ணிடுவோம். கேம்ஸில் லெட்ஸ் ஓப்பன் பேட்டில் கிரவுண்ட்ஸ். பிட் ஃபாஸ்டர். ஆனால் கேம்ஸில் வந்து மோஸ்ட்டாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் கம்பேர் பண்ணதுனால தே போத் ஆர் லைக் சிமிலர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடுச்சு. இன்னொரு ஜஸ்ட் அ பிட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா iPad 11 Gen ஓப்பன் பண்ணிடுச்சு அந்த பேட்டில் கிரவுண்டை. நெக்ஸ்ட்டு வந்து கால் ஆஃப் டியூட்டி ஓப்பன் பண்ணுவோமா? கால் ஆஃப் டியூட்டி. ஸோ iPad Pro is clearly ahead. பார்ப்போம். ரெண்டுமே சேம் ஒய்ஃபை கனெக்ஷனில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்க வேணாம். ஸ்பீட் டெஸ்ட்டில் இது 60 இருக்குது, இது 50. ஓ மை காட், திஸ் லீட்ஸ். iPad 11 Gen லீட்ஸ். என்னடா நடக்குது? இது லோடிங்கே போயிடுச்சு. ஓகே 11%, 15%. iPad 11 Gen இஸ் கிளியர்லி ஃபாஸ்டர். உங்களுக்கு அந்த A16 பயோனிக்கோடைய ஃபாஸ்ட்னஸ் தெரியுதா? இப்போ இது வந்து M4 வந்து பெரிய ஆள், பெரிய இவங்க அப்படிலாம் வந்து கிடையாது. இப்போ டே டு டே ரியல் டே ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா A16 மோர் தென் பவர்ஃபுல்னே நமக்கு வந்து காட்டுது. ஸோ இந்த பவர் வந்து நமக்கு எப்போ யூஸ் ஆகுனா ஒரு 10 இயர்ஸ் டவுன் த லைன் கழிச்சு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் போடணும் அப்படின்னா iPad Pro வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த டைம் iPad 11 மேபி ஸ்லோவாக இருக்கலாம், ஏன்னா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்போ வர சாஃப்ட்வேரில். But it really surprises me that iPad 11 Gen is faster in Call of Duty. பார்ப்போம். Let's see if the iPad Pro can catch up. என்ன நடக்குது? ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ பெருசானாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட் அவங்களுக்கு வந்து வேறு யாரையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. they won't furnish that iPad 11 Gen is faster than iPad Pro. ஏன்னா நீங்கள் எல்லாம் iPad 11 வாங்கிடுவீங்களா, iPad Pro வாங்க மாட்டீங்களா? கேமர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், டே டு டே பர்ஃபார்மன்ஸ் எல்லோரும். எனக்கு என்னமோ ஜாலியாக இருக்குது இதில் விளையாடுறதுக்கு. நான் சொன்ன மாதிரி டச் ஐடி சைனிங் இன், பேங் எதுவும் நேமா PPA
ஓகே ஒயல அரவிந்த் டக்குன்னு காட்டுங்கப்பா அடுப்போங்கடா. சரி ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து iPad 11 Gen தான் வந்து ஃபாஸ்டர் நம்ம வந்து சொல்லிடலாம் iPad Pro கம்பேர் பண்ணும்போது. நான் கேம்ஸில் இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கல. iPad 11 Gen வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கல. ஐ தாட் டெஃபினெட்லி இது வந்து வின் பண்ணணும்னு நினச்சேன் iPad Pro, பட் செஞ்சிட்டான். யூடியூப் ஓப்பன் பண்ணல, யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். iPad 11 Gen is faster. என் வீடியோ ப்ளே பண்ணுவோமா? இந்த வீடியோவே நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். iPad 11 Gen loaded. ஆனால் இது எங்கே விட்டு தான் அங்கே லோட் பண்ணியிருக்கு, இது ஃபர்ஸ்ட்லேருந்து லோட் பண்ணியிருக்கு. ஸோ தே ஆர் போத் நெக் அண்ட் நெக்குங்க. நீங்கள் வந்து iPad Pro ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை. iPad 11 Gen போதுமானது. தே ஆர் வெரி மச் ஃபாஸ்டர். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஃபார் த ஸ்பீட் டெஸ்ட். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்திருந்தால் நான் வந்து இதோடைய இது சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து iPad A16 போட்டிருக்கா. இட் இஸ் தி ஒரிஜினல் 11 Gen iPad. அண்ட் இது வந்து iPad Pro M4 11 inches, iPad Pro 11 inch M4. அண்ட் Geekbench பார்த்துடலாம். Geekbench கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, லெட் மீ ஓப்பன் Geekbench ஹியர். ஸோ Geekbench 1 2 3 go. iPad Pro was faster. ஓப்பன் பண்ணுறதுலேயே. அண்ட் CPU பெஞ்ச் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, iPad 15 7. இது வந்து iPad 11 Genக்கானது. அண்ட் 3.4 GHzக்கான A16 ப்ராசர் இருக்குது, 6GB of RAM. இது வந்து iPad Pro 11 inch M4, Apple M4 இருக்குது, 7.29GB, அதாவது 8GB of RAM கொடுத்துருக்காங்க. ஸோ CPU பெஞ்ச் மார்க் படி பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி லேட்டஸ்ட்டான இது பண்ணது பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் 2567 இன் சிங்கிள் கோர். இது வந்து 3691. ஸோ சிங்கிள் கோரில் iPad Pro வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுது கம்பேர்ட் டு திஸ். லைக் ஆல்மோஸ்ட் 50% அதிகமாக ஸ்கோர் பண்ணுது. மல்டி கோரில் வந்து பார்த்தீங்கன்னா 100%. லைக் டபுள் தி பவர். லைக் 6048 எங்கே இருக்குது, 13000 எங்கே இருக்குது. இது டபுள் பண்ணாலே 12K தான் வருது. ஸோ இட் இஸ் வெரி மச் ஃபாஸ்டர். அந்த ஹெட்ரூம் உங்களுக்கு இதில் இருக்குது. ஆனால் இப்போ 2025ல் இருக்கிற ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அட்வான்டேஜ் எடுத்துக்குதான்னா இல்லை. ஸோ இந்த iPad 11 Gen நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா இட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யூ ஃபார் எவ்ரிதிங். கேமிங்காக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து டே டு டே பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா iPad 11 Gen இஸ் மோர் தென் எனஃப் கம்பேர்ட் டு iPad Pro. நான் சொன்ன மாதிரி தான் இந்த iPad Pro நீங்கள் எதுக்கு போகணுன்னா, உங்களுக்கு இந்த டிஸ்பிளே டிஃப்ரென்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் நீங்கள் போகணும் iPad Proக்கு. நார்மல் மற்ற டாஸ்க் எல்லாம் கேமிங் பார்க்க போகிறேன், கண்டென்ட் கன்சப்ஷன் வந்து எனக்கு HDR கண்டென்ட் தேவையில்லை, ஒயிட் P3 கலர் கேமெட் வந்து எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் கோ வித் iPad 11 Gen. ஸோ பாருங்கள் 2567 தான் இன்னைக்கு இருக்க ஸ்கோரில். இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ்ங்க இந்த iPad 11 Gen. இதுவே போதுமானது கம்பேர்ட் டு த Geekbench கோர்ஸ். ஸோ POE ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா, பெர்ஃபார்மன்ஸில் வந்து எனக்கே ரியலி ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, ஸோ iPad 11 Gen கிளியர்லி ஸ்மூத் iPad Pro இன் கால் ஆஃப் டியூட்டி. அண்ட் நிறைய டே டு டேஸ் டாஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த iPad 11 Gen ஃபாஸ்ட்டாக இருந்தது கம்பேர்ட் டு iPad Pro. நான் இதை வந்து என்றைக்குமே நான் வந்து பார்த்ததே இல்லை. ஒரு ஆப்பிளோடைய லைனப்பில், ஒரு ஆப்பிள் டிவைசஸில் ஒரு பேஸ் லைன் iPad, ஒரு ப்ரோ டிவைஸை, ஒரு ப்ரோ மானிக்கர், ஒரு 1 lakh. இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் 1 lakh. இந்த iPad Pro வந்து கோஸ் அரவுண்ட் 2.29 lakhs வரைக்கும் போகுது ஃபார் 13 inches அண்ட் 2TB வெர்ஷன். ஸோ எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஸோ இது வந்து இப்போ இந்த iPad Pro வந்து எங்கே எட்ஜ் அவுட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் 3D மாடலிங் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் ஒர்க்ஸு, ஸோ நான் பெரிய 3D மாடலிங் வச்சு பண்ணணும், அந்த ஆப்பிள் பென்சில் சப்போர்ட் வச்சு நீங்கள் நிறையா டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல மேபி எக்ஸல் ஆகலாம். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா நான் 3D மாடலிங் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு அந்த ஆப்ஸில் வந்து எனக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஒரு 90% பீப்புளுக்கு வந்து அது வந்து தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து என்ன iPad நம்ம சூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ iPad Air வாங்கலாமான்னு சில பேர் யோசிப்பாங்க. ஏன்னா அதில் M3 இருக்குது. M3 வந்து மேக்கோடைய சிப் செட்டு, அது நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் அதை டெஸ்ட் பண்ணதில்லை. M4 iPadோடு நான் டெஸ்ட் பண்ணதில்லை. இதுதான் கிங்காக இருக்குது. iPad 11 Gen இஸ் த கிங்
இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். பேட்டரி லைஃப் வந்து சொல்லவே வேணாம். எல்லா ஐபேடுமே பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஐபேட் எடுத்தாலும், ஐபேட் மினி தவிர எந்த ஐபேட் எடுத்தாலும் பேட்டரி லைஃப் வில் பி சிமிலர். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ட்ரெயின் இருக்குமோ அதே ட்ரெயின் தான் ஐபேட் ப்ரோலையும் இருக்கும், அதே ட்ரெயின் தான் ஐபேட்லேயும், ஐபேட் நார்மல் 11 ஜென்லேயும் இருக்கும், அதே ட்ரெயின் தான் ஐபேட் ஏர்லேயும் இருக்கும். ஸோ பேட்டரி லைஃப் நீங்கள் வந்து கன்சர்ன் கொண்டு வரவே வேணாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் சிப்செட் வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சிப்செட் வச்சு டிசைட் பண்ணிட்டு தான் ஐ வென்ட் ஃபார் ஐபேட் ப்ரோ M4 வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் ஸ்மோக்ட் இட். கண்ணு முன்னாடி ஸ்மோக்ட் இட். ஐ குட் நாட் ஈவன் பிலீவ் இட் ரைட் நவ். ஒரு டெக் எந்தூசியாஸ்ட்டாக நான் இத்தனை நாள் இந்த டெக் பற்றி பார்த்துட்ருக்கேன். ஐ ஓன் அ லாட் ஆஃப் ஆப்பிள் டிவைசஸ். இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஐபேட்ஸ் வாங்கியிருக்கேன். அப்பயும் நான் ஐபேட் ப்ரோ வச்சுருந்துருக்கேன். ஒரு ஐபேட் ப்ரோ நான் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஐ டிடன்ட் எந்த ஐபேடும் டிட் நாட் எட்ஜ் அவுட் தி ஐபேட் ப்ரோ லைக் திஸ் ஐபேட் 11 Gen. ஸோ இட் இஸ் அ வேல்யூ ஃபார் மணி. செம்ம கில்லர் ப்ரைஸ்னே சொல்லணும் இந்த ஐபேட். ஆப்பிளுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் ஐபேட் 11 Genல மட்டும் கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை அழுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இதை அழுத்துறீங்க, அன்லாக் ஆகிடுச்சா, கை இப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஆனால் ஐபேட் ப்ரோவில் எடுக்கணும், ஃபேஸ் ஐடி பார்க்கணும், அப்புறம் ஸ்வைப் பண்ணணும், அப்போ தான் ஓப்பன் ஆகும். அன்லாக் பண்ணிட்டால் மட்டும் ஓப்பன் ஆகாது, அப்படியே தான் இருக்கும், அப்படியே லாக் ஆகிடும். இது ஒரு ஃபீச்சர் ஐபேட் 11 Genல இருக்குது. ஸோ யூ கெட் மோர் வேல்யூ ஃபார் மணி வித் திஸ் ஐபேட். நீங்கள் இந்த ஐபேட் வாங்குற ப்ரைஸ்க்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் ஐபேட் வாங்கி கொடுத்துடலாம், எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அண்ட் கேமர்ஸ்க்கு சொல்கிறேன், ஏன்னா பிஜிஎம்ஐயில் வந்து என்ன கிராஃபிக்ஸில் ஓடுதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான் 2 நாளாக பிஜிஎம்ஐ விளையாடிட்டுருக்கேன். இதில் தான் எனக்கு விளையாட பிடிக்குது. ஐபேட் 11 Genல தான் எனக்கு விளையாட பிடிக்குது. ஏன் அப்படின்னா, இதை நான் டெஸ்ட் பண்ணும்போதே ஐ காட் இம்ப்ரெஸ்ட். என்னடா இதுலேயே இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் இம்ப்ரெஸ்ட் இன் திஸ். பட் ஐபேட் ப்ரோ எங்கே எக்ஸல் ஆகும்னா, லாங் ரனில் தான் எக்ஸல் ஆகும். இப்போ இந்த ஐபேட் 11 Genமே நீங்கள் 10 இயர்ஸ் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அப்டேட்ஸுமே இப்போ இன்னொரு 2 OS அப்டேட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் OS அப்டேட்டே பண்ணக்கூடாது, எந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டும் பண்ணக்கூடாது. யூ ஜஸ்ட் நீட் டு லீவ் இட் லைக் தட். ஆப் அப்டேட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த ஐபேட் வந்து 10 இயர்ஸ்க்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாகவே இருக்கும். ஆனால் இந்த ஐபேட் ப்ரோ நீங்கள் வாங்கிட்டு எனக்கு OS அப்டேட்ஸ் பண்ணணும், நிறையா அப்டேட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட யூ கேன் டூ இட். 10 இயர்ஸ்க்கான OS அப்டேட் நீங்கள் பண்ணாலுமே இந்த ஐபேட் வந்து ஸ்லோவாகாது. ஏன்னா அந்தளவுக்கான ஒரு ஹெட்ரூம் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த ஐபேட் ப்ரோவில். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ்ன்னு நான் சொல்லணும். ஸோ ஐபேட் 11 Genல நான் பிஜிஎம்ஐ விளையாடும் போது ஒன்று கவனிச்சேன் என்னென்னா, இதில் நீங்கள் வந்து பேலன்ஸ்டில் வந்து எக்ஸ்ட்ரீமில் வச்சுட்டு ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு வந்து அப்போ ஸ்மூத்தரான ஒரு 60 FPSக்கான ஒரு கேம் ப்ளே கிடைக்குது. அதே வந்து இப்போ நீங்கள் ஐபேட் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியும் வச்சுக்கலாம், ஹெச்டிஆரும் வச்சுக்கலாம். ஸோ ஹெச்டி அண்ட் ஹெச்டிஆரில் உங்களால் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேம் ரேட்ஸில் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ அப்படி ஹெச்டிஆரில் வச்சு ப்ளே பண்ணும்போது I found very much little of details compared to iPad 11 Gen to in the iPad Pro. iPad Proவில் எனக்கு நல்ல ஒரு டீட்டெயில் கிடச்சிது ஹெச்டிஆரில் வச்சு ப்ளே பண்ணும்போது. அண்ட் நீங்கள் கேம் விளையாடும் போது நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. நம்ம என்ன படமாக பார்க்குறோம், கேம் விளையாடுறவனே சுடணும், அவனை சுடும்போது அவனை நம்ம சுட்டானா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம். அதுக்கு அந்த பேலன்ஸ்லேயே வந்து கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது ஐபேட் 11 Genல. ஐ என்ஜாய் பிளேயிங் பப்ஜி இன் ஒன்லி திஸ். ஏன்னா பப்ஜி விளையாடினதே கிடையாது, நான் ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி. ஆனால் நான் விளையாடின எல்லா டைமுமே ஐ காட் சிக்கன் டின்னர் இன் போத் திஸ் டிவைசஸ். அதுக்கு ஒரு ஐடியா பிளான் இருக்குது, அதை நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னா, ஐபேட் 11 Gen கேமிங் டெஸ்ட்னு ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோவில் வந்து ஐ வில் பிளே அன் என்டையர் கேம் ஆஃப் பப்ஜி. ஸோ தட்ஸ் பிரிட்டி மச் இட் ஃபார் திஸ் கம்பேரிசன். கேமரா பேசணுமா? கேமரா வந்து ஆப்பிள் ஐபேட் ப்ரோவில் வந்து அல்ட்ரா வைட், முன்னாடி இந்த ஐபேட் ப்ரோவில் அல்ட்ரா வைட் வந்தது, இப்போ இந்த ஐபேட் ப்ரோவில் அல்ட்ரா வைட்னு தூக்கிட்டாங்க. ஸோ கேமரா பற்றி ஐ டோன்ட் வாண்ட் டு டாக், ஏன்னா போத் ஹேஸ் எக்ஸலண்ட் கேமராஸ். ஆப்வியஸ்லி இதில் வந்து ஐபேட் ப்ரோவில் வந்து இந்த சப்போர்ட்லாம் இருக்குது, ப்ரோரெஸ் சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ ப்ரோரெஸ் இருக்கிறதுனால யூ கேன் ஜஸ்ட் டேக் 4K ப்ரோரெஸ் வீடியோஸ். ஆனால் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஐபேட் ஃபார் டேக்கிங் 4K ப்ரோரெஸ் வீடியோஸ். ஏன் அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் அன் iPhone 13 Pro ப்ரோரெஸ் எடுக்கணும் அப்படின்னா iPhone 13 Proவே will perform better than this iPad. அப்படி இல்லைனா நார்மல் iPhone 13 அதுவே will perform better than this iPad for 4K videos. ஸோ டோன்ட் யூஸ் திஸ் ஐபேட். அந்த ஒரு ஐபேட் ப்ரோ லான்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மானிக்கர் ஒன்று அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த ஐபேட் ப்ரோ வச்சு நீங்கள் படம் எடுக்கலாம், வி ஷாட் திஸ் ஃபிலிம் வித் திஸ் ஐபேட். இந்த மூவி மேக்கர்ஸ் வந்து இந்த ஐபேட் வச்சு இந்த படம் எடுத்தாங்க. எவ்வளோ ஐ டெஸ்டட் இட், பட் இட்ஸ் நாட் அப் டு த லெவல்ஸ் அவங்க சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஐஃபோன் இஸ் மச் மோர் மைல்ஸ் அஹெட். இது அந்த லெவலுக்கு இருக்கலாம், ஆனால் ஐஃபோன் இஸ் மச் மோர் மைல்ஸ் அஹெட் கம்பேர்ட் டு ஐபேட் ப்ரோ. ஸோ யூ கேன் ஜஸ்ட் பை த லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஐஃபோன்
and shoot your videos. So that's pretty much it for this comparison. Really shocked on how good this iPad 11 Gen is performing. நிஜமாலுமே ஷாக்கிங்காக இருக்குங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ஷாக் போகல. நீங்கள் இந்த ஐபேட் கூட ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் கம்பேர் பண்ணுங்க அரவிந்த். லைக் ஷாமியில் இருக்குது, அப்புறம் சாம்சங்கில் இருக்குது. தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து மைல்ஸ் ஹெட். இது ப்ரைஸ் தான் 30,000 தவிர இதில் இருக்க பெர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸர், சிப்செட், கேமரா, பேட்டரி லைஃப் எல்லாமே மைல்ஸ் ஹெட். அண்ட் அதையும் தாண்டி ஐபேட் ஓஎஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஐபேட் ஓஎஸ் வில் ஸ்பீக் ஃபார் ஏஜஸ். நீங்கள் ஷாமி டேப் என்ன ஆண்ட்ராய்ட் டேப் வேணால் எடுத்துக்கோங்க, 1 year 2 years அதுக்கு மேலே ஸ்லோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஸ்லோவாகிடும். ஃபாஸ்ட்டாக தான் இருக்காது. இப்போயே அது ஃபாஸ்ட்டாக இருக்காது. அண்ட் இந்த லெவல் ஆஃப் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்காது. என்ன வேணால் சொல்லலாம். இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா டெக் சேனல்ஸே ஐபேட் ப்ரோ கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாமி டேப் எடுத்துகிட்டு வருவாங்க 60,000 70,000க்கு. இதில் வந்து நமக்கு ஹெச்டிஹெச் இருக்குது, ஓஎல்இடி இருக்குது, பெரிய ஸ்க்ரீனு, 14 inch அப்படி இப்படின்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் ஐபேட் ப்ரோவோட வர்த்தே எங்கே இருக்குன்னா அந்த ஐபேட் ஓஎஸில் தான். லாங் டேர்ம் லாங்ஜிவிட்டி வேணும் அப்படின்னா ஐபேட் இஸ் த பெஸ்ட். எனக்கு ஷார்ட் டேர்ம் போதும், 1 வருஷம் 2 வருஷம், அது ஸ்லோவானாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்ட்ராய்டு தான் வேணும்னா வாங்கிக்கலாம் நீங்கள். பட் ஐபேட் இஸ் த க்ரௌன் அண்ட் ஐபேட் 11 Gen இஸ் த க்ரௌன் இன் எனி ஆஃப் த ஐபேட்ஸ் ஃபார் 2025. இது அரவிந்த் நான் கொடுக்குறது. ஆப்பிளே வந்து கேட்டாங்கன்னா கூட நான் இதான் சொல்லுவேன், யுவர் ஐபேட் 11 Gen வில் பி த பெஸ்ட் ஐபேட் யூ ஹவ் எவர் மேட் கம்பேர்ட் டு ஆல் அதர் ஐபேட்ஸ் இன்க்ளூடிங் த ஐபேட் ப்ரோ. நினச்சி கூட பார்க்கலாம் நான் அதை சொல்லுவேன் என் வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா, இந்த ஒரு டீட்டெயில்டு கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் ஐபேட் 11 Genல ஐம் மேக்கிங் ஈவன் மோர் லாட் ஆஃப் கண்டென்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐபேட் 11 Gen பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் பார்க்கலாம்.